இல்லை சார், அப்படி கீழே இருக்கிறவங்களே கத்துறதாவே இருக்கட்டும், அந்த நடிகை பேரை சொல்லி கத்துறதாவே இருக்கட்டும், ஒரு தலைவரா அவங்கள அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்ற பொறுப்புல தானே அவர் இருந்திருக்கணும். அவ்வளோ பெரிய உயர்ந்த ஸ்டாண்டர்டை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது நியாயமானது தான். இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா நியாயமானது தான். அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு கண்டிச்சிருக்கணும் நம்ம, இல்லையா? ஸ்டாலின் அங்கிள் அப்படிலாம் பேசினாரு, கண்டிச்சிருக்கணும். அது என்னாட்டு முதலமைச்சராக இருந்தோம்னா அப்போ நம்ம எடுத்துருப்போம் நடவடிக்கை. அங்கிள்னு சொல்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு. அப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம்ல. அப்போ விஜய் நம்ம வேற மாதிரி பேசியிருக்கலாம்ல. விஜய் இவ்வளோ பேசுகிறாரு, ஏதோ ஒடுக்க சிலர் மாதிரி அவருடைய அரசு ஆட்சியாளர்லாம் காட்டிக்கிறாங்களே, நீங்கள் என்ன சொன்னீங்க? அந்த குடும்பத்தை பற்றி என்ன சொன்னீங்க? ஸ்டாலினை மட்டும் நீங்கள் விமர்சிக்கிறதோட திட்டத்தோட விடலையே, திட்டினீங்க நீங்கள். அந்த குடும்பத்தை என்ன சொன்னீங்க? நீங்கள் எவ்வளோ தப்பாக பேசியிருக்கீங்க. அவங்கள தப்பாக பேசுகிறத எவ்வளோத்தையும் நீங்கள் அனுமதிச்சிருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த கட்சி வந்துட்டு அப்படி பேசுது அப்படின்னா, ஆனால் அவங்க மட்டும் கண்டிக்கணும்னு எதிர்பார்க்கறது சரியா? சொல்லுங்க. அரசியல் எப்பொழுதுமே வந்துட்டு எப்படி அப்படின்னா பந்து மாதிரி அடிச்சா அப்படின்னு திரும்பி வரும். அதனால தான் நான் ஜெயலலிதா அரசு விஷயத்தை நான் சொன்னேன், பண்ணாதீங்கன்னு. கலைஞருக்கு அப்போவே இதெல்லாம் 96 நடந்துச்சு. அப்போ என்னோட வயசு ஒரு 40 தான், இன்னைக்கு 70. நான் அதெல்லாம் நிறைய கடந்துட்டு வந்துட்டேன், பார்த்துட்டேன். இது மறுபடியும் உங்களுக்கு எதிராக நடக்குன்றது அன்னைக்கே நான் சொன்னேன். பின்னாடி கலைஞர் கைது செய்யப்பட்டார், எல்லாம் பார்த்துருக்கணும். இப்போ இதெல்லாம் பார்த்து வச்சுருக்குறாங்க. நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? விஜய் ஏதாவது ஒரு ப்ரிடெக்ஸ்டாக விஜய் கைது பண்ணி தூக்கி உள்ள வைப்பாங்க. எல்லாம் வசதியான வாடுறவங்க தானே. ஒரு 10 நாள் இருந்துருப்பாரு சென்னை மத்திய சிறையில், அவங்க எடுத்து உள்ள வைப்பாங்க. செயின் ஆகுதா? எதுக்கு இதெல்லாம்? அப்போ ஒரு மானசீகமான ஒரு அரசியல் இல்லாத போதில்லை. அதுக்கு தான் விஜய் அரசு இப்போ வித்துடுது, வேற ஒன்றும் இல்லை.